Hi guys and welcome to Bala's Reaction channel. நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா தமிழ் லைட் சேனல்ல இருந்து ரீசெண்டா வந்த வீடியோ தான் ரத்னம் படத்தோட ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ கொஞ்சம் முழுசா பாருங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். தமிழக அனைவருக்கும் வணக்கம். ஹரி அவர்களுடைய இயக்கத்துல விஷால் அவர்கள் நடித்த ரத்னம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது நம்ம ரத்னத்துக்கு தான இந்த படத்தோட கதை சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமால இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு திரைப்படம் இந்த கதை இந்த மாதிரி வந்ததே கிடையாது. தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே மிக மிக முக்கியமான ஒரு திரைப்படம். தமிழ் சினிமா மட்டும் இல்ல, உலக சினிமாக்கே மிக முக்கியமான ஒரு திரைப்படம் தான் இந்த ரத்னம் திரைப்படம். இப்ப நான் சொல்லும் போது எவ்வளவு கடுப்பாகுது. ஆக்சுவலா இதே கடுப்பு தான் விஷால் அவர்கள் இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு பேசும்போதும் கடுப்பாச்சு. இந்த ரத்னம் திரைப்படத்தோட ப்ரொமோஷன்ல விஷால் அவர்கள் பேசின பேச்சு தான் என்னமோ உலகின் தலை சிறந்த ஒரு படைப்பில் நடிச்ச மாதிரி அவ்வளவு பேச்சு பேசினாரு. அவர் போன ப்ரொமோஷன்ல படத்தை பத்தி பேசுனதோட சம்பந்தம் இல்லாம லூஸ் டாக் விட்டதான் அதிகம். அதே மாதிரி என் படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணவே விட மாட்டேன்றீங்க அப்படின்னு 2 நாளுக்கு முன்னாடி வாய்ஸ் நோட் வேற. அவர் பேசலாம் பார்த்தா ஓ படம் வேற மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நினைச்சா இந்த தூள் திரைப்படத்துல பறவை முடியாம ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, டேய் இந்த கருமத்தை தான் நைட்டு முழுக்க ஒட்டிட்டு இருந்தீங்களான்ற மாதிரி இந்த கருமத்துக்கு தான் நீ இவ்வளவு பேச்சு பேசினேன்ற ஒரு ஃபீல் தான் இந்த ரத்னம் திரைப்படத்தை பார்க்கும்போது இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு இருக்குல்ல, இந்த எடுத்த முக்கியமான ஷார்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சே போச்சு அப்படின்ற ட்ரெண்ட் ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். சென்சார் போர்டுல இந்த படத்தை பார்த்த உடனே இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லி ஹார்ட் டிஸ்க் தூக்கி எங்கன்னா குப்பையில போட்டு சாரிப்பா ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மக்களாவது தப்பிச்சிருப்பாங்க. ஹரி அவர்கள் என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த படத்துல கதைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களை பழைய திரைப்படம் ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாமளும் ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணுவோம். ஆனா பழைய படத்தை அப்படியே பண்றதை விட நம்மளோட பழைய படத்துல இருந்து சீன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு படமா எடுத்து இதை வேணா ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த ரத்னம் படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை வழக்கம் போல ஊர் அடிச்சு உலையில போடுற வில்லன் குரூப். அந்த வில்லன் குரூப் கிட்ட ஒரு குடும்பம் போய் மாட்டிக்குது. அந்த குடும்பத்தை வில்லன் குரூப் கிட்ட இருந்து விஷால் அவர்கள் காப்பாத்துறாரு. இது அவரோட திரைப்படங்கள வழக்கமா வர காட்சிகள் தான். ஆக்சுவலா விஷால் அவர்கள் பேசும்போதும் சரி, அவரோட திரைப்படங்களும் சரி, நான் நாட்டை காப்பாத்துறேன், ஊரை காப்பாத்துறேன், வீட்டை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா. முதல்ல அவர்கிட்ட இருந்து இந்த தமிழ் சினிமாவையும் இந்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் யாராவது காப்பாற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியமா இப்ப தேவைப்படுது. திரைப்படத்துல கதை அப்படின்றது வித்தியாசமான கதை அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வழக்கமான ஒரு கதையா இருந்தாலும் அந்த திரைப்படத்தை திரைக்கதை அப்படின்றது கொஞ்சம் மாத்தி அமைக்கும் போது நமக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் ஏற்படும். இந்த ரத்னம் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா கதை தான் அறுத பழசு அப்படின்னா திரைக்கதை அதை விட அதிகாலத்து பழசா இருக்குது. படம் முழுக்க சண்டை தான். ஒரு திரைப்படத்தோட திரைக்கதையில இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் பிளாக், ஒரு ஸ்டண்ட், ஒரு சண்டை காட்சி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கலாம். ஆனா இந்த திரைப்படத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சண்டை காட்சி வேணும், அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேடுங்க. இன்னொரு சண்டை காட்சி வேணும், அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேடுங்கன்னு ஒரு சண்டை காட்சிக்கு காரணத்தை தேடிதான் வச்சிருக்காங்களே தவிர இந்த திரைக்கதையில இந்த இடத்துல சண்டை தான் நல்லா இருக்கும்னா அவங்க யோசிக்கவே கிடையாது. அதுவும் சண்டை காட்சிகள்லாம் பிரமாதம். வா 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 வண்டியில ஏறு, அந்த இடத்துல ஒரு சண்டை. மறுபடியும் வா 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 வண்டியில ஏறு, அந்த இடத்துல இன்னொரு சண்டை. மறுபடியும் வா 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 வண்டியில ஏறு, இன்னொரு சண்டை. இப்படி வண்டியில ஏத்துறது சண்டை போடுறது, வண்டியில ஏத்துறது சண்டை போடுறது. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா சேசிங் வேற. அவ்வளவுதான் படம் முடிஞ்சு போச்சு. இந்த படத்துல வந்துட்டு விஷால் ஒரு டயலாக் வேற பேசுறாரு. எவனா இருந்தாலும் கழுத்தார்த்து போட்டு போயிட்டே இருப்பா அப்படின்றாரு. ஆக்சுவலா அதை வந்து வில்லன் குரூப்பை பார்த்து சொன்னாரா இல்ல படம் பார்க்க வந்து ஆடியன்ஸை பார்த்து சொன்னாரான்னு தெரியல. எவனா இருந்தாலும் கழுத்தார்த்து போட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னா படம் பார்க்க வந்து நம்மளே கழுத்து இருக்கிறாரு அப்படின்னு தெரியல. நம்ம ஏதோ ஓசியில படம் பார்க்க போன மாதிரி எப்படியும் 200 ரூபா கொடுத்தாலும் நம்ம படத்தை பாக்குறோம். அட்லீஸ்ட் அதுக்கு நியாயமாவது ஏதாவது காட்சியில் எடுத்து இருந்திருக்கலாம். வில்லங்களோட கழுத்து இருக்கிறா அப்படின்ற பேர்ல படம் பார்க்க போனா ஆடியன்ஸோட கழுத்தை தான் அறுத்து அமைச்சிருக்காங்க. இந்த படத்துல சண்டை காட்சிகள்ல ஆளுங்களை வெட்டி தெரிக்கிற ரத்தம் இருக்குல்ல, ஒரு சில கட்டத்துல ஸ்கிரீனை தாண்டி எங்க நம்ம மேல தெளிச்சிட போதுன்ற ஒரு பயமே வருது. அவ்வளவு ரத்தம். இந்த திரைப்படத்தோட மேக்கிங்க்கு கொஞ்சமும் சலைச்சவர் கிடையாது மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி. அவருக்கு என்னமோ இந்த தமிழ் படம் பார்த்தா என்ன இலக்காரமா இருக்கான்னு தெரியல. இந்த தெலுங்கு படத்துல நல்லாவே மியூசிக் போடுறாரு. அதாவது ஒரு சில படம் குப்பையா போட்டாலும் சமீப காலம் இந்த புஷ்பா படத்துல பாத்தீங்கன்னா நல்லாவே மியூசிக் போட்டிருந்தாரு. ஆனா இந்த தமிழ் படம் அப்படின்னு வரும்போது மட்டும் 4 தகரத்தை உருட்டி 2-3 டப்பாவை டம்மு தட்டுறா மாதிரியான மியூசிக் தான் இந்த தமிழ் படத்துக்கு அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஒரு பக்கம் விஷாலும் சரி வில்லன் குரூப்பும் சரி வாடா வெட்ரா பாத்துலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கத்தி கத்தி நம்ம காதை ஒரு பக்கம் காலி பண்றாங்க. இன்னொரு பக்கம் நான் மியூசிக் போடுறேன் பாரு அப்படின்ற பேர்ல டிஎஸ்பி தகர டப்பா உருட்டி இன்னொரு கதையை டபர் ஆகிறாரு. ஆனா ஒரு விஷயத்துல மியூசிக் டிஎஸ்பி வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். என்னன்னா இந்த கத்தி உரும்போது ஸ்விங் அப்படின்னு ஒரு சத்தம் வரும், அதே மாதிரி குத்தும்போது சதக் அப்படின்னு ஒரு சத்தம் வரும் இல்லையா. ஆக்சுவலா இந்த ஸ்விங் சதக் அப்படின்ற அந்த சவுண்டை மட்டும் ஒரு லூப்லயே போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் முழுக்கவே ஸ்விங் சதக் தான். கத்திய உருவுறாரு வெட்டுறாரு, கத்திய உருவுறாரு வெட்டுறாரு. சோ இந்த இடத்துல வந்துட்டு டிஎஸ்பி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த 2 சவுண்டையும் லூப்லயே போட்டு ஒப்பே திருப்பிடுறாரு.
அதே மாதிரி படத்துல வர வசனங்கள் ரொம்ப ரொம்ப மோசம். போறோம் வரோம்லாம் பயங்கர மொக்கையான டைலாக் பேசுறாங்க. இதுல கேமியோ வர விடிவி கணேஷ் பண்ணிருக்காரு. சரி, அவராவது உருப்படியா தான் பேசுறாரான்னு பாத்தீங்கன்னா அவரு பேசுற அந்த டைலாக்ன்றது ரொம்ப கேவலம். அதே படத்துல வர காமெடி, முன்னாடிலாம் யோகி பாபு ஸ்கிரீன்ல வந்தாருன்னா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்பெல்லாம் யோகி பாபு ஸ்கிரீன்ல வந்தா இந்த மனுஷன் என்ன சொல்லி கழுத்திருக்க போறோம் அப்படின்ற மாதிரி கடுப்பா தான் இருக்கு. இவங்க பேசுற காமெடி டைலாக் எப்படி தெரியுமா இருக்கு? ஏய் வாயை முட்டி சாப்பிடுறா அப்படின்னு ஒருத்தர் சொன்னா இன்னொரு அண்ணே வாயை முட்டி எப்படின்னே சாப்பிடுறது. இது வந்து காமெடிங்க, சும்மா போற போக்குல சொல்றது இல்ல. இது வந்து காமெடிக்கான டைலாக் அந்த படத்துல. அதே மாதிரி படத்துல வர காமெடி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாடி ஷேமிங் தான். யோகி பாபு அவர்களும் மொட்டை ராஜேந்திரன் அவர்களும் விடிவி கணேசன் அவர்களும் மாறி மாறி அவங்க பாடி ஷேமிங் தான் பண்ணிடுறாங்க. ஏய் வா மூஞ்சி என்ன தகரடப்பா மூஞ்சி, வா மூஞ்சி என்ன தாரில் ஊத்துன மூஞ்சி அப்படின்னு. இந்த காமெடினாலே பாடி ஷேமிங் தான் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சிந்திக்கிற அறிவு இருந்தது அப்படின்னா காமெடி வந்துட்டு ஓரளவு சிந்திச்சதுலாம். சிந்திக்கிற அறிவு இல்லைன்னும் போது இப்படிதான் பாடி ஷேமிங்கா தான் காமெடியா வரும். ஆனா காமெடியா பரவாயில்ல, படத்துல பாட்டு வருது, பாட்டுக்கான லிரிக்ஸும் இந்த படத்துக்கு வசனம் பேசினோட எழுதிப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது எதனால என் மேல அக்கறை, எதுக்காக நீங்க நிக்கிற. ஆக்சுவலா இது வரி கிடையாது, இந்த படத்துல வர பாட்டோட ஸ்டார்டிங் லைன். இந்த படத்துல பாட்டுமே அப்படிதான் இருக்கு. அடுத்து விஷாலோட ஆக்டிங் இன்னும் அதே அந்த ஆதி காலத்து இந்த குடிஞ்சுக்கிட்டு நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்னு டைலாக் பேசுறல அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாரு. சினிமா எவ்வளவு டெவலப் அடுத்த ஜென்ரேஷன் ஆக்டர் எல்லாம் வந்துட்டாங்க. டெக்னிக்கலாவும் நம்ம டெவலப் ஆகும்போது ஆக்டிங் வைஸாவும் கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். பட் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. படத்துல அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஆவேசமா ஒரு மாதிரி ஆக்ரோஷமா பேசுறாரு. நமக்கு ஒரு ஃபீலிங் இல்ல, யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி நாம இந்த ஸ்கிரீனை பேன பார்க்க வேண்டியதா இருக்கே தவிர எந்த இடத்துலயும் அந்த சீனுக்கான அந்த எமோஷனல் நம்ம கிட்ட அவர் கடத்தவே இல்லை. நமக்கு ஏன் அவர் ஆக்ரோஷமா பேசினாலும் அந்த ஃபீல் நமக்கு வரல அப்படின்னா அதே மாதிரி ஒரே மாதிரி மாடுலேஷனை பார்த்து நமக்கு போர் அடிச்சு போச்சு. சரி, மாடுலேஷன் தான் அப்படி இருக்கு, அது அவரோட நேச்சர் அப்படின்னாலும் சீன்ஸையாவது கொஞ்சமாவது மாத்தணும். சீன்ஸும் அதே மாதிரி இருக்கு, அவரோட மாடுலேஷனும் அதே மாதிரி இருக்கும்போது நமக்கு அது பெருசா தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது, ஒரே மாதிரி ஒரு சலிப்பு தான் ஏற்படுத்தும். இன்னொன்னு, விஷால் சாருக்கு காமெடி நல்லா வரும். நீங்க இந்த பட்டத்தியானே ஒரு சில திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், விஷால் சாருக்கு காமெடி ஓரளவுக்கு நல்லாவே வரும். இந்த மாதிரி ஆக்ஷன் படத்துல இந்த மாதிரி குப்பை படத்துல நடிக்கிறதோட அவர் கொஞ்சம் காமெடி ஜான ட்ரை பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். பட் நான் அந்த காமெடி அப்படின்னு சொன்னது இப்ப அவர் ரியல் லைஃப்ல பண்ணிட்டு இருக்காருல்ல அந்த காமெடி இல்ல, படத்துல காமெடி சொல்றேன். அடுத்து இந்த படத்தோட டைரக்டர் ஹரிசாரோட திரைப்படத்துல கதை என்னதான் பழைய கதையா இருந்தாலும் அவரோட திரைப்படத்துல வரக்கூடிய திரைக்கதை அப்படின்றது சும்மா எக்ஸ்பிரஸ் வேகத்துல சும்மா சலுசலுன்னு போயிட்டே இருக்கும். அந்த சீன்ஸ் நம்ம கடந்து போறதே டக்குன்னு தெரியாது. ஆனா இந்த ரத்னம் திரைப்படம் எப்படி இருக்குன்னா எக்ஸ்பிரஸ் மாதிரி இல்லாம பிரேக் டவுன் ஆன பஸ் மாதிரி அதே இடத்துல தான் நிக்குது. ஒரு இடத்துக்கு மேல முக்கியமா செகண்ட் ஹாப்ல ஒரு ½ an hourக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எப்பதான்டா படத்தை முடிப்பீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ளேயே வந்துருச்சு. நான் படம் பார்க்கும்போது நான் ஏஜஸ் தான் படம் பார்த்தேன். படம் பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து போக ஆரம்பிச்சாங்க. அதாவது படம் முடியறதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபேமிலி ஆடியன்ஸ்ல எழுந்து வெளியே போக ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ டெத் ஸ்லோ. ஒரு திரைப்படம் அப்படின்னா ஒண்ணு குழந்தைங்க அந்த திரைப்படத்தை ரசிக்கணும், அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் அந்த திரைப்படத்தை கொண்டாடணும், அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த திரைப்படத்தை ரசிக்கணும், அப்படியும் இல்லைன்னா வயசானவங்க அந்த திரைப்படத்தை கொஞ்சமாவது பார்க்கணும். இப்படி ஏதோ ஒரு கேட்டகரி பீப்புள் வந்து அந்த திரைப்படத்தை ரசிக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த ரத்னம் திரைப்படத்தை பார்க்கும்போது எந்த கேட்டகரி பீப்புளும் இந்த திரைப்படத்தை ரசிக்கவே இல்லை. இப்படி யாருமே ரசிக்காத ஒரு திரைப்படத்தை எடுத்து யாருக்காக தான் ஓட்ட போறீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஹரி சார் என்னதான் ஒரு கமர்ஷியல் மசாலா திரைப்படம் எடுத்தாலும் அவரோட திரைப்படங்கள் அந்த லவ் போர்ஷன் மட்டும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படமாகட்டும், சாமி திரைப்படமாகட்டும், அதுக்கப்புறம் ஐயா திரைப்படமாகட்டும், கோவி திரைப்படமாகட்டும், திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த லவ் போர்ஷன் அதுக்கான அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். பட் இப்போ ரீசெண்டா அவர் எடுக்கிற திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு லவ் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதுலயும் முக்கியம் இந்த ரத்னம் திரைப்படம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு லவ் போர்ஷன் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அந்த லவ் போர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. முக்கியமா பிரியா பவானி சங்கர் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு நீ எனக்கு வேணும், நீ என்ன விட்டு போயிட்டதா அப்படின்னு சொல்லி அவங்க எமோஷனலா அழுகுறாங்க. ஆனா அதை பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகுது. ஹரி சார் ஒரு கமர்ஷியல் திரைப்படத்துல ஆக்ஷன், லவ், சென்டிமெண்ட், எமோஷன் எல்லாத்தையும் கரெக்டா கொடுக்கக்கூடிய ஒரு பக்கா கமர்ஷியல் டைரக்டர். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட திரைப்படத்தை நம்பி போங்க, கதை ஒண்ணுமே இல்லைனாலும் ஹரியோட படம் பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இருக்கு. முக்கியமா அந்த சாமி திரைப்படம், சிங்கம் திரைப்படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியடைந்த திரைப்படம். அப்படியான திரைப்படங்கள் கொடுத்த ஹரி அவர்கள் இந்த மாதிரியான திரைப்படங்கள் கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா அவரோட கமர்ஷியல் திரைப்படங்களை எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி திரைப்படமும் அதுக்கப்புறம் பிரசாந்த் அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படமும். இந்த 2 திரைப்படம் பார்க்கும்போது இப்ப அவரோட திரைப்படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த படத்துல இவர்தான் எடுத்தாரா அப்படின்ற ஒரு ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி அருள் திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அந்த படம் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடுக்கும் ஆந்திரா பார்டருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பத்தி பேச போறோம் அப்படின்ற மாதிரி தான்
இந்த படத்தோட ப்ரொமோஷன்ல இந்த படம் ஆரம்பிக்கும் போதே இருந்தது. ஓ, தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை பத்தி முக்கியமா மக்களுக்கு ஏதோ கருத்து சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சு இந்த படத்தை போய் பார்த்தா ஒரு கருமும் கிடையாது. அதே பழைய குப்பை தான். இதுக்கு எதுக்கு தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் சம்மந்தப்படுத்தி பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா டைட்டில் கார்டே அப்படிதான் போட்டாங்க. அதே மாதிரி ஹரிசரோட இந்த இப்போ சமீபத்திய திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஹரி சாருக்கும் ஆந்திராக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவரோட திரைப்படத்துல இந்த ஆந்திரா சம்மந்தப்படுத்தி வில்லன்கள்லாம் ஆந்திரா மையப்படுத்தி இருக்கிற மாதிரியே இருக்கு. இவர் இந்த மாதிரி ஆந்திரா சம்மந்தப்பட்ட திரைப்படங்கள்லாம் இவர் பாட்டுக்கு எடுத்துட்டே இருக்கிறாரா? ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கு 7ஆம் பொருத்தம் வாய்க்கா தகராறு வேற. இதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தெல்லாம் ஆந்திராக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து யாராவது ஷூட்டிங் பண்ணானே, எவ்வளவு தமிழ் சினிமா ஒத்து இனிமே நீங்க தமிழ் படம் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம துரத்தி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஃபீல் இந்த திரைப்படம் நமக்கு கொடுக்குது. ஆக்சுவலா ஒரு படம் அப்படின்றது நாம கொடுக்குற அந்த காசுக்கு ஒரு 200 ரூபாய் காசுக்கு ஒண்ணு அந்த படம் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த திரைப்படம் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு புரிய வச்சு ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த 2 கேட்டகரியில தான் ஒரு திரைப்படம் இருக்கணும். இந்த 2 கேட்டகரி இல்லாத ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு குப்பைக்கு தான் சமம். ஸோ இந்த ரத்னம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த 2 கேட்டகரியுமே இல்லை அப்படின்னும் போது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அண்ட் அதே மாதிரி ஹரி சார் இந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த நாட்டோட பாதுகாப்பு, இந்த சமூகம் அப்படின்னு ஆகும்னு பேசுறாரு. அவர் பேசுறத பார்க்கும்போது நான் மனுஷன்பா, இந்த சமூகத்து மேல எவ்வளவு அக்கறை அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா அவர் எடுத்த இந்த ரத்னம் திரைப்படத்தை பார்க்கும்போது நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்ற ஒரு ஃபீலை உருவாக்கிட்டாரு. ஹரி சார் அவரோட இன்டர்வியூல இந்த மக்களுக்கு நல்லது பண்ணும் இந்த சமூகம் அப்படின்னு பேசுறாரு இல்லையா, அவர் இந்த சமூகம் அப்படின்னா ஏதோ வேற்று கிரகத்துல இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாரு போல. ஆக்சுவலா சமூகம்னா நாம தான். இந்த பணம் போட்டு படம் பார்க்குற இந்த ஆடியன்ஸ் தான் அவருக்கான அந்த சமூகமே. இந்த ஆடியன்ஸுக்கு இந்த ஆடியன்ஸான சமூகத்துக்கு அவர் ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு நல்ல திரைப்படங்கள் கொடுக்கணும். பழைய மாதிரி லைக் தமிழ், சாமி, சிங்கம் அந்த மாதிரி திரைப்படங்கள், சிங்கம்லாம் வேணாம், தமிழ், சாமி, ஐயா அந்த மாதிரி திரைப்படங்கள் கொடுத்தா போதுமானது. இல்லப்பா பழைய மாதிரி அந்த மாதிரி திரைப்படங்கள் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சாருன்னா சமூகத்துக்கு அவர் பண்ற இன்னொரு நல்லது விஷால் வச்சு படம் எடுக்காம இருக்கிறது. அப்புறம் என்ன ப்ரோ கடைசி வரைக்கும் படத்தை பத்தி எதுவுமே பெருசா பேசலையே அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். படத்துல ஏதாவது இருந்தா தானே அந்த படத்தை பத்தி ஏதாவது நம்ம பேச முடியும். படத்துல ஒரு கருமும் இல்லையே, அதனால படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 200 ரூபாய் மிச்சம் அப்படின்னு சொல்லி நீங்க வீட்லயே இருங்க. 200 ரூபாய் மிச்சம் அப்படின்றத தாண்டி நம்மளோட மென்டல் பீஸ்க்கு ரொம்ப நல்லது இந்த படம் பார்க்காம இருக்கிறது. ஓகே, வீடியோ நல்லா இருந்துச்சு, நல்லா ரோஸ்ட் பண்ணியிருந்தா. அப்படி அந்த எலெக்ஷன் டைம்ல நினைக்கிறேன், எலெக்ஷன் இப்போ ரீசெண்டாக அது போன ஒரு 10 நாள் முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி நிறைய விசாலாம் நிறைய இன்டர்வியூலாம் வந்துட்டே இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கிளிப்பிங்ஸு, நிறைய ஷார்ட்ஸு, ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டே இருந்துச்சு. நிறையா இன்டர்வியூஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து ஸோ ஓகே வந்து படம் நல்லா இருக்கும் போல தெரியுது, ஏதோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க இல்லை எலெக்ஷனாக நிறுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. சரி ஓகே ரிலீஸ் ஆகும்போது பார்த்துக்கலான்ட்டு இருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் பார்க்க முடியல. சரி ஓகே அவர் பார்த்துக்கலான்ட்டு சரி ஓகே இந்த வீக்கெண்டில் ஏதோ ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். கரெக்டாக அதே மாதிரி நீங்களும் ரிவ்யூ போடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பார்த்ததுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் அதை பார்க்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. சார் நிறைய ஹைப் ஏற்றின மாதிரி இருந்துச்சு. இன்னும் ப்ராப்ளம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கன்னா சரி ஓகே வந்து ஏதோ கருத்து நான் வந்து படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது, வேறு ஏதோ பொலிட்டிக்கலாக நிறைய கருத்து சொல்லியிருப்பார் போல தெரியுது. மேபி அந்த பிரச்சனையாக கூட விடாமல் இருக்கல. சரி அதையாவது போய் பார்ப்போம், என்டர்டைன்மெண்ட்லேயும் பரவாயில்ல, சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலான்ட்டு ஒரு ஹைப்பில் தான் இருந்தது. ஆனால் இப்படி இருக்குன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க கொடுத்த ஹைப்புக்கும் படம் இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை போல தெரியுது. எனிவே வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு தமிழ் லைட். அதுமாதிரி அடுத்து என்ன வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாலாஜி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.